அரசாங்க அதிபர் தெல்லிப்பள பிரதேச செயலர் உட்பட பிரதேச செயலர் உட்பட காணியை இழந்த குடும்பங்களால் சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் அவர்களோட அந்த காணிகள் கட்டப்பட்ட கட்டிடங்கள் கட்டுமானங்களுக்குரிய இடத்தை தவிர்த்து ஏனைய இடங்களை எங்களுடைய ஏனைய இடங்களை 4 கட்டங்களில் விடுவிச்சு தர்றதுக்கான கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கு. தங்களால் முடிஞ்ச வரை தாங்கள் விரைவாக 4 கட்டங்களாக விடுவித்து தரதாக சொல்கிறார்கள். எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் அவையிட்ட சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு காணி உரிமையாளர்கள் சகலருமே இன்று வரை வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு எங்களோட காணி வேணுமென்ற நிலைப்பாடை சொல்லியிருக்கிறோம். கட்டிடம் கட்டப்பட்ட இடத்துக்குரிய சிறிய நிலப்பரப்பை விடுவதற்குரிய ஆலோசனைகள் அங்கே நடைபெற்றது. 4 கட்டங்களில் மிக விரைவாக விடுபடும் வரை அதுக்காக காத்திருக்கிறோம். நன்றி. வணக்கம். நான் பத்மநாதன் சார்ஜன். நானும் இந்த காணி தையிட்டு சட்டவிரோத திசைவியாரையால் அபகரிக்கப்பட்ட காணி உரிமையாளர் ஒருவர். இன்றைய தினம் கச்சேரியில் வந்து டிஎஸ் ஜிஎஸ் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கூடாக எங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. அதில் வந்து அவர்களுடைய தீர்மானத்தை இதற்குரிய தீர்வை எப்படி எட்டலாம் என்ற ஒரு ஆலோசனை எங்களுக்கு வைத்து எங்களுடைய ஆலோசனையும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் 4 கட்டமாக விடுவிப்பதாக சொல்லியிருந்தார்கள். எவ்வளவு சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை வந்து அவர்களுக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. இப்படி ஒரு ப்ரொபோசலை கொடுப்போம் என்ற ஒரு முறைப்பாட்டு தான் அவை வச்சிருக்கிறோம், முன்மொழிவை தான் அவை வச்சிருக்கிறோம். தொடர்ச்சியான போராட்டங்களின் மூலம் தான் இந்த முடிவு எட்டப்பட்ட எங்களுக்கு நம்பிக்கை. இந்த போராட்டம் வந்து தொடர்ச்சியாக தொடரும். மற்றது வீண் வதந்திகளை இதில் அரசாங்கத்தினூடாக அவர்களுக்குரிய எல்லைகளுக்கூடாக என்ன தீர்மானங்களை நிறைவேற்றலாம்ன்றதை வந்து அவர்கள் வழங்கப்படுத்தியிருக்கார்கள். பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாம் என்னென்ன முறையில் இந்த காணியை மீள பெறலாம் என்ற கோட்பாடோடு நாங்கள் இது இன்று வரை இருக்கிறோம். அந்த ரீதியில் வந்து அவர்கள் ஒரு பக்கத்தால் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக அவர்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு நாங்கள் பாதகம் விளைவிக்க போகிறது இல்லை. அதே நேரத்தில் வந்து எங்கள்கிட்ட போராட்டத்தையும் வந்து நாங்கள் கைவிட போவதாக இல்லை. நாங்கள் வந்து இந்த காணியை மீட்கிற வந்து 50 பரப்பு இருக்கிற உரிமையாளரும் இருக்கணும், அதே நேரத்தில் அரைப்பரப்பு இருக்கிற உரிமையாளரும் இருக்கணும். சகல காணியை மீட்டெடுக்கிறதா எங்கள்கிட்ட குறிக்கோள். முடிவுகள் வந்து எட்டப்படுமா இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான். அந்த ரீதியில் வந்து நாங்கள் முடிவுகள் எட்டுப்படும் மட்டும் நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம். மற்ற ஒரு சில அரசியல்வாதிகள் தென்பகுதியில் சென்று ஊடகங்களுக்கு வந்து தவறான பரப்புதலை செய்து கொண்டு வரினோம். 3ஆம் தேதி வந்து விஆரை இடிக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்ற மாதிரி அது வந்து முற்று முழுதாக போய் 36 மாதமாக நாங்கள் எந்த ஒரு சிக்கலுக்கும் நாங்கள் அதில் போகவில்லை. மாறாக எங்களுக்கு தான் சட்டவிரோத போராட்டத்தில் பங்கு பற்றினதாக கூறி எங்களை நீதிமன்றத்துக்கு வர வச்சிருக்காங்க ஒழிய நாங்கள் வந்து எந்த விதிமுறையை மீறி அதில் போராடவில்லை. ஆகவே வந்து இதை தென்பகுதி ஊடகங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும், தென்பகுதி மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். இதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் வரப்போறது இல்லை. ஆனால் 3ஆம் தேதி வந்து ஒரு சாத்வீக போராட்டத்தை இது ஒரு வளமையான சாத்வீக போராட்டத்தை வந்து நாங்கள் தொடர்றதுக்கு இருக்கிறோம். இதில் சகல மக்களிட ஆதரவும் சகல அரசியல் கட்சிகள் பேதமின்றி சகலரும் வந்து இணையோணும் என்றதான் எங்கள்ட நோக்கம்.